Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை மறக்க முடியல, உங்களோட ஞாபகங்கள் வருது, யாரோ சொல்றாங்க, ஏங்குறாங்க உங்களுக்காக. யார் அந்த நபர், யாரால உங்களை மறக்க முடியல இன்னும் பார்க்கலாமா? 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த ஹார்ட் டீம், இந்த ஹார்ட். Pile number 2, இந்த எல்லோ கலர் ஸ்டோன், எல்லோ கலர். ஓகேங்களா? Pile number 3, 222 ஏஞ்சல் நம்பர், 222 ஏஞ்சல் நம்பர். ஓகேங்களா? இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ரைட்? இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக கேண்டில் வச்சிருக்கேன். தட் கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக இருப்போம். ஓகேங்களா? ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையில கூட சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மனசுக்கு ஓகே இது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு தோணுச்சுன்னா அது வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. யாரால உங்களை மறக்க முடியல, இன்னும் மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ரைட்? குயிக்காக சூஸ் பண்ணுங்க. ரீடிங்குள்ளே போகலாம். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்? ஓகே. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஹார்ட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். யார் அந்த நபர்? Okay. File number 1, and the number, we'll check. Yes, it's got a lion spirit and koala spirit. Spirit as a plan. Possessive. Okay. One more. Butterfly. Pile number 1 பொறுத்த வரைக்கும் இந்த நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு பொசசிவ் கேரக்டராக இருக்கலாம். இவங்க உங்க லைஃப்ல இருக்காங்க தான். இன்ஃபேக்ட் நீங்கள் பேசிட்டும் கூட இருக்கலாம். பட் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருப்பாங்க, சொல்லாமல் இருப்பாங்க. மேபி நீங்கள் ஒரு புதுசாக கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். வெறும் ஃபோனில் மட்டும் பேசுறது, எப்பயுமே அடிக்கடி பார்க்க முடியாமல் எப்பயாவது பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனால ஆல்தோ நீங்கள் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தால் கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா மிஸ் பண்றாங்க. வெரி ஸ்ட்ராங் அந்த கனெக்ஷன், அந்த பாண்டிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நபர் வந்துட்டு மேபி இடையில அவங்களோட பேசாம ஒரு பிரேக்கப் ஸ்டேஜ்ல இருந்து மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஒன்ஸ் அகெயின் லைக் அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் ஒரு நியூ லவ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிகினிங் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அந்த நபருக்கு வந்திருக்கு. ஓகேவா? தெர் இஸ் மோர் சான்சஸ், செகண்ட் சான்சஸ் கூட எதிர்பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரீஸ்டார்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு செகண்ட் சான்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட்
அந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு நியூ லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சோஃபார் பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். பாஸ்ட்ல இருந்த லவ் டிஃப்ரெண்டான லவ்வாக இருந்திருக்கலாம். அது நிறைய அந்த பொசசிவ்னஸ்னால, நிறைய ஜெலஸ்னால, நிறைய பிரச்சனைகள், டவுட், அந்த மாதிரியான ஒரு லவ்வா இருந்திருக்கலாம். பட் நவ் அவங்க உங்களை மிஸ் பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த ஒரு குட் லவ், அந்த ஒரு நியூ லவ் அப்படி ஷேர் பண்ணலான்ற ஒரு எண்ணங்களும் இருக்கு. உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க, பட் கிவ் அப் பண்றாங்க. முயற்சி எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பின் வாங்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்துட்டு ரொம்ப தடுக்குது. மேபி ஒரு ரைட் சான்ஸ், ஒரு ரைட் டைமிங்க்கு வெயிட் பண்றாங்க. வாய்ப்புகள் இருக்கு. நியூ அட்வென்ச்சர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு புது தொடக்கங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில பேர் இந்த பாண்டிங் வந்துட்டு இட்ஸ் ஆல்ரெடி ஓவர், இது எண்ட் ஆகிருச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. இது முடிஞ்சு போச்சு இந்த பாண்டிங் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இல்ல, இந்த பாண்டிங் முடியல. ஒன்ஸ் அகெயின் அவங்களோட கம்பேக் இருக்கும். ஸ்பிரிட் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகேவா? ஓகே, அவங்க லெட்டர்ஸ் எடுப்போமா? I take 1, 2, 3. Okay, now 3 come. Okay, so அவங்களோட லெட்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். அண்ட் இந்த பைல் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா பாருங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் 2 பைல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. LMJ. ஓகே, LMJ RLB. இன்னும் ஒரு டைம் ஃபைனல். MBF. ஓகேவா? ஸோ இந்த லெட்டர்ஸ் அந்த பர்சனோட நேம்ல பொருத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ஸோ பைல் நம்பர் 1. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு என்ன மெசேஜ்? யார் அந்த நபர் உங்களை மிஸ் பண்றாங்க, உங்களை மறக்க முடியல, உங்களோட எண்ணங்கள் இன்னும் வருதுன்னு சொல்றவங்க? ஓகே, ஸோ இந்த நபர் முருகர் பக்தராக இருக்கலாம், இல்லை நீங்க முருகர் பக்தராக இருக்கலாம். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆஃபன் வெரி ஸ்பிரிச்சுவல், ப்ரேயர் கரெக்டாக பண்ணுவாங்க, அண்ட் ரொம்ப டிவோட்டடாக இருப்பாங்க. ஓகே, இந்த கார்டு ஜம்ப் ஆகி வந்துச்சு. என்னது? ஹார்ட் பிரேக். எஸ், இந்த நபர் ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் ரொம்ப சுயநலமா நடந்திருக்கலாம். மேபி நீங்க வந்து இப்போ ஒரு ஹார்ட் நோ கான்டாக்ட்ல இருக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்க உங்களுக்கு நிறைய ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து கடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய ப்ரே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நபர் அவ்வளவு செல்ஃபிஷா நடந்திருப்பாங்க. அவங்க கெரியர், அவங்களோட லைஃப், அவங்களோட ஓன் விஷயங்களுக்காக உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பவுண்டரிஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஆல் ஆஃப் அ சடன் நடந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கும். ரைட். ஸோ பட் அந்த டைம்ல அவங்க உங்களை புரிஞ்சிக்காம ரொம்ப செல்ஃபிஷா இருந்தாங்க. பட் இப்போ ரியலைஸ் பண்றாங்க நிறைய விஷயங்கள். ஸோ பட் அந்த பர்சன்னால நீங்க நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஹார்ட் பிரேக்ஸுங்கிறது எல்லா விதத்திலுமே, ஹெல்த்ல இருந்து, கெரியர்ல இருந்து, லவ்ல இருந்து, நிறைய பீப்புள் இழந்திருப்பீங்க. ஸோ இது ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி இஸ் பாசிபிள். ரீயூனியன், ட்வின் ஃப்ளேம் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ கைண்ட் ஆஃப் சேலஞ்சிங்கான ஒரு பாண்டிங் தான் இது.
பட் ஆனால் இந்த நபர் உங்கள் லைஃப்பில் வரணும்னு இன்னுமே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆல்தோ அவங்க என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அவங்களால நான் நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன், நிறைய நான் அழுதுருக்கேன், என்னோட லைஃப்பில் நான் நிறைய இழந்திருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த நபர் மேலே தனிப்பட்ட பிரியம் அதிகம், பாசம் அதிகம், லவ் அதிகம். ஸோ அவங்களோட கம்பேக் ஒன்ஸ் அகெயின் இருந்தால் நான் மன்னிச்சு ஏற்றுக்கவும் தயார் அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலையும் ஒரு சில பேர் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஹார்ட் பிரேக்கு அக்செப்ட் பண்ணியுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பர்சனாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. Someone you wished for is coming into your life. Okay. ஆக்சுவலி இது வந்து ஸ்ட்ராங்லி திஸ் பர்சன் பாஸ்ட், சம்ஒன் ரிலேட்டட் டு பாஸ்ட்ல இருந்த நபர் தான் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்க கொடுத்த அந்த ஹார்ட் பிரேக் அண்ட் பெயின் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர விடாமவும் தடுத்திருக்கும். அதிலிருந்து வெளியே வந்திருப்பீங்க. பட் 100% பைல் நம்பர் 2 வந்தீங்களா அப்படின்னா கொஞ்சம் அதனோட எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்து. பட் ஆனால் இந்த நபர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அந்த டைம்ல சுயநலமா இருந்திருக்கேன், மற்றவங்க பேச்சு நான் கேட்டிருக்க கூடாது, கேட்டது என்னுடைய தப்பு. ஸோ இப்போ உங்களை புரிஞ்சிருக்கேன், என்ன சொல்றது, மறுபடியும் லைஃப்ல இருக்கணும் வரணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏத்துக்குவீங்களா? கேள்விகள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. so many questions, குழப்பங்கள் இருக்கு. இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஸோ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க மைண்ட் என்ன? பிகாஸ் அந்த பர்சனால இப்போ உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கும் சரி, உங்களை பிடிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கான அந்த ஒரு கனெக்ஷன் கிடைக்கல. ஓகே, ஸோ அந்த பர்சனோட நான் லெட்டர்ஸ் போடுறேன், அது ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மற்ற 2 பையில பார்த்துக்கோங்க. ரைட், ஐ எம் ஆர், இது எனக்கு M1னும் தெரியுது, Wனும் தெரியுது. ஸோ ரெண்டுமே கூட நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? FNW. ஒன் மோர், ஃபைனல். HYD. Okay, so pile number 2, that's all. Thank you. Pile number 3, யாரெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர் 222 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ரைட், ஸோ யார் அந்த நபர்? என்ன ஒரு குரல் கேட்குது? Okay, I'll take this. ஓகே, இந்த நபர் கொஞ்சம் பாப்புலரான ஒரு நபராக இருக்க வாய்ப்பு இருக்கு. குவைட் எல்லாருக்கும் பிடிச்ச நபர், ஒரு ஜோவியலான ஒரு கேரக்டர், ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்க. அண்ட் அவங்களுக்கு வெரி குட் ஆரா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா டக்குன்னு அது ஒரு அட்ராக்ட் ஆவாங்கல்ல, சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். எஸ், எல்லாரோட பார்வையும் அவங்க மேல இருக்கும். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, இவங்க மேல ரொம்ப பொசசிவா ஜெலசிவா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. too much of love இந்த நபரோட லைஃப்ல வந்துட்டு ஆல்வேஸ் இருக்கும். பட் when it comes to special person, that's a question mark. Okay, so ஏன் இந்த நபர் உங்களை மிஸ் பண்றாங்க?
எஸ், நான் சொன்ன மாதிரி தான் இந்த நபரோட லைஃப்ல நிறைய பீப்புள் இருந்தாலும் பட் ஸ்டில் தட் ஸ்பெஷல் பர்சன் ஒன்று இருப்பாங்கல்ல, அது நீங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி நீங்க ஆக்சுவலி பைல் நம்பர் 3 நீங்க ரொம்ப வந்துட்டு லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப அதிகமா பாசம், கேரிங், ரொம்ப பார்த்துக்கிறது, ஒரு விஷயத்தையும் அவ்வளோ கவனமா செய்யறது, அன்பு பாசத்தை ஓவரா காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 நர்ச்சரிங் எனர்ஜி நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு அந்த அந்த சம்திங் அது உங்ககிட்ட அவங்க மிஸ் பண்ற மாதிரியும் இருக்கு. லைக் அவங்களுக்கு நிறைய பீப்புள் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்பெஷல் லவ், ஸ்பெஷல் கேரிங்கிறத மிஸ் பண்றாங்க. மேபி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஒரு கம்ஃபர்டபுளா ஷேர் பண்ணிட்டு இருந்த நபரா கூட இருக்கலாம். அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இப்ப மத்தவங்க கிட்ட அவங்களுக்கு வரல. இந்த பர்சன் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு லவ்வாக இருக்கலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் பாண்டிங், இல்லை உங்க ஃபேமிலியில ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ இது யாரா வேணா அந்த நபர் இருக்கலாம். பட் ஆனா ரொம்ப பேசினா ரொம்ப நேரம் ஃபோன்ல பேசுவீங்க, ரொம்ப நிறைய ஷேர் பண்ணுவீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், எதை வேணா பேசலாம், எப்படி ஜாலியா வேணா கனெக்ட் பண்ணலாம், நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு தாட் இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ரொம்ப நிறைய இருந்துச்சு. வெரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருப்பாங்க. பட் நான் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும், ரைட்? பட் அந்த பர்சனோட பிஹேவியர்ஸ்னால தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு பாண்டிங் பிரேக் ஆயிருக்கும். அண்ட் இவங்க நிறைய உங்களுக்கு பெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் பீன், என்ன சொல்றது, உங்களை ஏமாத்தி இருக்கலாம், சீட் பண்ணியிருக்கலாம், உங்களை அள வச்சிருக்கலாம். அதாவது உங்களை ஒரு கிராண்டடா எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் உங்களை வேல்யூ புரியாம போயிடுச்சு இடையில. ஸோ ஆக்சுவலி அவங்க மேல உங்களுக்கு இருந்த அந்த ட்ரஸ்ட் போயிருக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸ்டில் வாண்டட் டு கிவ் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும், இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கூட நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் நீங்க மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் மூவ் ஆன். ஆனா வந்து அந்த நபருக்கு அந்த உங்க மேல அந்த தாட் இருக்கு, மிஸ் பண்றாங்க தான். பட் you have trust issues. Pile number 3க்கு வந்துட்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. இப்போ திருப்பி அவங்கள நம்பணுமா? பட் ஆனா அவங்க உங்களை மிஸ் பண்றாங்க. See, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் டைம் வில் டிசைட். அதாவது டைம் அவங்க வந்து லைஃப்ல கொஞ்சம் ஸ்டடியா முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ட்ரூ ஃபேஸை காமிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டில் அந்த விஷயம் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உங்களுக்கு அவங்க மேல நிறையவே இருக்கு. ஸோ டைம் வில் ஹீல். ஓகேங்களா? ஸோ நான் வந்து லெட்டர்ஸ் எடுக்கிறேன். உங்க நேமோட ரிலேட் ஆகுதான்னு பாருங்க, இல்ல சூழ்நிலையோட ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. அதே மாதிரி இது ஜெனரல் ரீடிங். ஸோ இது உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க, இல்லைன்னா மற்ற 2 பைல் கூட பார்த்துக்கோங்க. GNB. Once again, GRJ. TRN. Okay, so that's all for pile number 3. Thank you. 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருந்தது. இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.